நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தோட திரை விமர்சனம். அதாவது படம் பார்க்கும்போது இந்த படத்தோட டைட்டிலு, ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது, சரி படத்துல என்னதான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு 3வது நாள் தான் நான் அந்த படத்த பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன். அந்த படம் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மயுகம். அதாவது மம்மூட்டியோட ஆக்டிங்ல வந்து பிரம்மயுகம்னு ஒரு படம். சீரியஸா சொல்றேன். படம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அ ஒரு மாய உலகத்துல போயிட்டு நம்ம அந்த கேரக்டருங்க கூட எக்ஸ்ட்ரா நம்மளும் ஒரு கேரக்டரா போயிட்டு உள்ள போய் அந்த கேரக்டரோட வாழ்ந்த மாதிரியே ஒரு ஃபீலு. ஒரு 2 1/2 மணி நேரம் படம். பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஆக்சுவலா ஒரு 3 டூ 5 கேரக்டர் தான் படமே. ஸோ இந்த படம் பார்த்து வெளிய வந்ததுக்கு அப்புறமா, படத்தோட கதை என்ன? படத்தோட என்ன சொல்ல வந்திருக்காங்க? இந்த விஷயம்லாம் தாண்டி, இந்த படத்த வந்து அந்த டைரக்டர் வந்து எப்படி ரைட் பண்ணாரு? அவருக்குள்ள எப்படி வாங்கிட்டாரு? அத புரொடியூசர் கிட்ட சொல்லி, கேரக்டர்ஸ் கிட்ட சொல்லி, மம்மூட்டி சார் கிட்ட சொல்லி, அவர் வந்து எப்படி அக்செப்ட் பண்ணாரு? அதுக்கு எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அந்த கதை மேலயும், அந்த கேரக்டர்ஸ் மேலயும், அந்த சீன் மேலயும் வந்து அவருக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, இவ்வளோ பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நான் இதுவரைக்கும் நிறைய சினிமா பார்த்துருக்கோம். தமிழ் சினிமா பார்த்துருக்கோம். கொரியன் ஃபிலிம்ஸு, ஹாலிவுட் ஃபிலிம்ஸு, பாலிவுட் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இந்த படம் வந்து டோட்டலா வேறன்னு சொல்லலாம். அதாவது படம் ஃபுல்லா வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படம். வழிப்போக்கன் வந்து ஒரு பசிக்காக ஒரு இடத்துக்கு போய் அடையிறான். அந்த இடத்துல போய் அவன் சிக்கிக்கிறான். சிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து அவன் எப்படி தப்பிச்சுக்கிறான்? உள்ள என்னென்ன நடக்குது? இந்த மாதிரி விஷயம் தான் வந்து படத்தோட கதை. ஆ படத்த பத்தி சொல்லும்போது, அதாவது ஒரு மாரி அந்த படத்தோட ஃபீல் வந்த மாரி இருக்கு. ரொம்ப நடுக்கமாவும், ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு எக்ஸைட்மென்ட்டாவும், ஒரு பூரிப்பாவும் இருக்குன்னு சொல்லலாம். நெறைய படங்கள வந்து நம்மள பாதிக்கும். ஒரு 2 நாள், 3 நாள் வந்து நம்மள அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன்ல வச்சுக்கும். ஆனா இந்த படம் வந்து டோட்டலா வேற. அதாவது இப்ப கூட அந்த படத்த பத்தி நெனச்சு பார்க்கும்போது, "என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க டேய்!" அப்படின்ற மாரி மைண்ட் செட் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ஆர்ட் ஒர்க் அதாவது அந்த படம் மாரியே இல்ல. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதைக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்குள்ளேயே நம்ம போயிடுறோம். ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே உள்ள போயிட்டு நம்ம கதைக்குள்ள போயிடுறோம். படத்துல மொத்தமா வந்து 3 கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. சத்தியமா சொல்றேன். ஒருத்தரும் மினிமம் வந்து ஒரு 1 மாசத்துக்கு மேல அந்த படத்தோட கேரக்டர் ஒர்க் வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணாங்களா? இல்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு சீனு, ஒரு ஃப்ரேமும் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படின்னா, கிராஃப் மாரி அப்படியே ஏறிட்டு போகுது. ஒரு இடத்துல கூட டிராப்போ, ஸ்டாப்போ ஆகல. அந்த கிராஃப் அப்படியே ஏறி உச்சம் போய் தொடும்போது படம் முடிஞ்சுது. ஆ மம்முட்டி சார். ஃபர்ஸ்ட் மம்முட்டி சார் சொல்லிடலாம். ஒரு கேரக்டரு, அந்த கேரக்டர் வந்து அது மனுஷனா? இல்ல அமானுஷ்யமா? அதுதான் படத்தோட வந்து ரிவீல் பண்றாங்க செகண்ட் ஹாஃப்ல. ஸோ அதோட என்ட்ரி வந்ததுக்கு அப்புறமா, அவரு சின்ன சின்ன டீட்டெயிலிங் பண்ணியிருக்காரு. அதாவது பல்லுலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு வந்து செட்டு மாரி பண்ணியிருக்காங்க. ஸோ அது சும்மா செட்டு இந்த கரை அதெல்லாம் பண்ணா கூட பரவால்ல. அது ஒரு பல்லு வந்து ஒட்டாத மாரி ஒரு பல்லு அந்த மாரி ஒரு டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்து அவர் வந்து ஒரு சிக்கன் வந்து கடிச்சு சாப்பிட்டுட்டு அந்த மாரி சீக்வென்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது மேக்கப் வந்து பயங்கரமா பண்ணியிருக்காங்க. செம்ம டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. மம்முட்டி சார் வந்து ஒரே ஒரு ஃப்ரேம் உட்காந்துட்டு அப்படி ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன் குடுக்குறாரு. சிரிச்சுட்டாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து என்ன சொல்றது? அந்த கேரக்டர, இந்த பெர்ஃபார்மன்ஸ வேற யாராலும் பண்ணவும் முடியாது. ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லாங்க. அப்படியே வாழ்ந்திருக்காங்க. சின்ன சின்ன அசைவு, சின்ன சின்ன மூவ்மெண்ட் இங்கேருந்து ஒரு கிராஸ் பண்ணி அப்படி போற இடத்த கூட அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம டிராவல் ஆகுறோம் அந்த படத்துல. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் நம்ம உள்ள போய் உட்காந்தப்பமே ஒரு 5 நிமிஷத்துல நம்ம படத்துக்குள்ள போயிடுவோம். படம் முடிஞ்சு வெளிய வரும்போது தான் அந்த உலகத்துலேருந்து நம்ம வெளிய வருவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த படத்துல வந்து நான் இதுவரைக்கும் இன்டர்வல்ல இருந்து வெளிய கூட போல. அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். அடுத்த சீன் எப்போ நடக்க போகுது? என்ன போகுது? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையிலேயே வந்து இந்த படத்த வந்து நான் மலையாளத்துல தான் பார்த்தேன். தமிழ்ல எப்போ வரும்னு தெரியல. ஸோ இந்த படம் வந்து சினிமா ரசிகர்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். ஒரு அப்கமிங் டைரக்டர்ஸ்லேருந்து ஒரு படம் டிஸ்கஸ்ல இருக்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கம்பல்சரி வந்து ட்ரை பண்ணணும். அதாவது இந்த படத்தோட பெரிய 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 ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஜிஎம் வேற லெவல். அதாவது சின்ன சின்ன டீட்டெயிலிங். ஒரு சீன் வந்து நான் சொல்றேன். அதாவது தாயக்கட்டை சொல்லிட்டு உருட்டுவாங்க. உருட்டி அந்த தாயக்கட்டை போடுவாங்க. ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ். அந்த தாயக்கட்டை உருட்டுற சீன் வந்து அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்கு. அதாவது நம்ம காதுல வந்து அது வந்து பட்டுன்னு விழுது. நம்ம பக்கத்துல இருந்து உருட்டுன மாதிரி ஒரு சவுண்டு. ஒரு சின்ன சின்ன அந்த பிஜிஎம் அவங்களோட பெருசா இந்த பேய் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. இங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. அப்படியே போவாங்க. திரும்பி டக்குன்னு திரும்பும்போது
நம்மளுக்கு ஒரு பேய் ஒரு பின்னாடி உருவம் இருக்கும், அப்படி இல்லை கருப்பாக ஒரு உருவம் வரும், இல்லை ஒரு கருப்பாக ஒரு வரும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படியே லைவாக காட்டுறாங்க, இதுதான் பேய், இந்தா பயப்படு அப்படின்ற மாதிரி பிஜிஎம்ல மட்டியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பிஜிஎம் தரம். அடுத்ததாக வந்து சொல்ல போகிறதுன்னா ஆர்ட் ஒர்க். கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய லெவலில், இந்திய லெவலில் அந்த படம் வந்து உலக லெவலில் பேசப்படும். ஆர்ட் ஒர்க், அதாவது ஆர்ட் ஒர்க்கா இல்லை லைவ் லொக்கேஷனா என்னன்னு தெரியல. ஒரு சின்ன சின்ன அந்த சமையல் கட்டுலேருந்து வெளியிலேருந்து அவங்க தங்குற இடத்துலேருந்து மேலே ஒரு அப்ஸ்டேரில் வந்து ஒரு சில விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த அப்படியே ரொட்டேட் ஆகும், ஒருத்தர் வந்து மாட்டி பேர் அது ரொட்டேட் ஆகும். அந்த சீக்வன்ஸில் வந்து ஆர்ட் ஒர்க்கு அது தரம், உலகத்தரமான ஒரு படம்னே சொல்லலாம். தயவு செய்து சொல்கிறேன், சினிமா ரசிகர்கள், சினிமா பிடிக்குன்றவங்க இந்த படத்தை மட்டும் மிஸ் பண்ணுறாதீங்க. இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இந்த படத்தை வந்து மறக்காமல் பாருங்கள். மம்முட்டி சார், நீங்கள் மட்டும்தான் சார், நீங்கள் தான், வேற யாருமே இல்லை அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு. மம்முட்டி சாருக்கு பெரிய 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 ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிடலாம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே ரொம்ப நன்றி.